ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மெக் பேசுகிறேன். இது எந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ ஜிங்க். இதில் என்ன ப்ராப்ளம்னாக்கா, நம்மகிட்ட கஸ்டமர் வந்து டோ பண்ணி தான் வந்து நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து வண்டி விட்டாங்க. என்ன ப்ராப்ளம் கேட்டபோது கிளச் வந்து கீர் வெளியில் வண்டி வந்து மூவ் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் செக் பண்ணி பார்த்தோம், அது அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து கிளச் பிளேட் வந்து கழட்டுறதுக்காக கீர் பாக்ஸ் எல்லாம் கழட்டி ஓரம் வச்சிட்டோம். இந்த கீர் பாக்ஸ் ஓரம் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் கிளச் போல்டெல்லாம் நான் கழட்டிட்டு இருக்கேன் பாருங்க. அது வந்து 12 சைஸில் வரும். அந்த உள்ளார வந்து கிளச்சோட ரவுண்டிங் போல்டு வந்து 12 சைஸில் வரும். அந்த போல்ட்டை கழட்டிடுங்க. நான் இந்த கியர் பாக்ஸ் வந்து ஏன் வெளியெடுக்காமல் ஏன் இவ்வளோ கிரிட்டிக்கலாக கழட்டிட்டு இருக்கேன்னா, இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து இந்த கிளச் பிளேட்டு, பிளேவில்லு இது கழட்டினா தான் இந்த கியர் பாக்ஸை வந்து வெளியெடுக்க முடியும். அப்படி இல்லைனாக்கா இந்த சைடில் கீழே இருக்கு பாருங்க, அந்த லோயராம் பாரு, அந்த லோயராம் பாரை வந்து நம்ம வந்து செட்டாக கழட்டணும். இது பாருங்க, இந்த லோயராம் பாரு, அந்த பாரை வந்து நம்ம செட்டாக கழட்டினா தான் கியர் பாக்ஸ் வந்து வெளியே வரும். அப்படி இல்லைனாக்கா இந்த கிளச் பிளேட்டை வந்து நம்ம கழட்டணும், பிளேவில்லையும் கழட்டணும். அப்படி கழட்டினா மட்டும் தான் வெளியே வரும். அதனால அது நம்ம வந்து மேக்ஸிமம் கழட்டுறது கிடையாது. நம்ம வந்து இப்படியே கழட்டி சென்டர் வச்சு போட்டுக்கலாம். இந்த 12 சைஸ் போல்ட் வந்து நான் கழட்டிட்டேன். இதுலேருந்து பாருங்கள் ஃபுல்லாக தூள் மொத்தமாக அந்த கிளச் பிளேட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து தேஞ்சு போயிட்டுருக்கு. இது என்னன்னாக்கா பிளேவில் லாக்கு. இது எதுக்காகனாக்கா, நம்ம வந்து பிளேவில் சுத்தாமல் லூஸ் பண்ணும்போது டைட் பண்ணும்போது சுத்தாமல் இருக்கிறதுக்காக அந்த லாக்கு. இந்த கிளச் பிளேட் வந்து போல்டெல்லாம் நான் கழட்டிட்டு இப்போ பாருங்கள், அது மைனஸ் வச்சு நம்பும் போது உங்களுக்கு தெரியும். அந்த அப்படி பாருங்க உழுது அந்த டஸ்ட்டுங்கெல்லாம், அந்த கிளச் பிளேட்டோட டஸ்ட்லாம் உழுது ரொம்ப ரொம்ப ஓட்டியிருக்காங்க கஸ்டமர் வந்து. வண்டி வந்து நிற்கிற அளவுக்கு ஓட்டியிருக்காங்க. இந்த பிளேட்டை வந்து நான் வெளியே எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது பாருங்கள், ஒரு சைடில் வந்து பாருங்கள், இந்த உள் சைடில் அதாவது நம்மளுக்கு வந்து கவர் அசம்பிளி சைடில் வந்து மொத்தமாக அப்படியே தேஞ்சி இரும்பே வந்து டச் ஆகிட்டு அந்த கவர் அசம்பிளி நின்றுருக்கு. இது வந்து பிளேவில் சைடில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட் எப்படி நம்மளுக்கு வந்து இதாகும்னா வச்சுங்களேன், நம்ம வந்து கிளச்சு பெடலை வந்து ஒரு பாதியிலேயே, அதாவது இந்த கிளச்சோட பெடலை வந்து நம்ம பாதியாக மெரிச்சு ஓட்டினாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். நம்ம வந்து கவர் அசம்பிளி சைடில் வந்து சீக்கிரமாக தேஞ்சிடும். நீங்கள் என்ன பண்ணணுங்க, நம்ம வந்து கியர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளச் பெடல் மேலே சும்மா தான் கால் வைக்கணுமே தவிர அதை அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. அதை அழுத்தி பிடிச்சாக்க இந்த மாதிரி தான் சீக்கிரமாகவே கிளச் பிளேட் வந்து தேஞ்சிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் ஓட்டியிருந்தானே இந்த மாதிரி ஆயிருக்கும். பாருங்கள், நான் வேறு கிளச் பிளேட் கூட எடுத்து காட்டுறேன். இது பாருங்கள், இது எப்படி இருக்குது இந்த கிளச் பிளேட்டு. இந்த சைட்லையும் அந்த சைட்லையும் திக்னஸ் எப்படி இருக்கு பாருங்கள். இதோட திக்னஸ் பாருங்கள். இந்த